எல்லாருக்கும் வணக்கம். இனி நம்ம வீடியோவில் நம்ம உறவுகளுக்கு எப்படி நன்றி சொல்கிறோன்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு உறவுகள்ன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பேசப்பட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இந்த உறவுகள் தான் நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ இது எதனால் மெயினாக வருது பார்த்தீங்கன்னாக்கா, முதல் விஷயம் உங்கள் மேலே உங்களுக்கு அன்பு இல்லாத. ஸோ லாஸ்ட் வீடியோ நான் போட்டிருந்தேன், நம்ம செல்ஃபுக்கு நம்ம எப்படி நன்றி எழுதுறது. அந்த வீடியோ நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம மேலே நமக்கு லவ் இல்லாதனால நம்ம அடுத்தவங்க மேலேயும் நம்ம அன்பு செலுத்த முடியாது. ஸோ இது ஒரு முக்கியமான காரணங்கள் சொல்லலாம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாமே நம்ம கிராண்டடாக எடுத்துக்கிட்டோம். ரொம்ப எதர்ச்சியாக எடுத்துக்கிட்டோம் எல்லா உறவுகளுமே. நார்மலாக இப்போ ஒரு அப்பா ஒரு பையனை படிக்க வைக்கிறதா இருக்கட்டும், டெய்லி அம்மா நமக்கு சமைச்சு தரதா இருக்கட்டும், ஏன் நம்ம ஒய்ஃப் நமக்கு டெய்லி உதவி பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஹஸ்பண்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸில் உதவி பண்ணுறது எல்லாமே நமக்கு இதை கடமை தானே பண்ணுறாங்கன்றது தான் நம்ம அப்படி வாழ்ந்துட்டோம். ஸோ அதனாலேயும் பெரும்பாலும் உறவுகள் அடிபட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம எப்படி ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா, நன்றி எழுதலாம். ஸோ இப்போது ஒரு நபர் இருக்காருன்னா, அவர் முழுசான கெட்டவர் கிடையாது. அவருக்கும் நல்ல குணங்களும் இருக்கும். அதை நான் ஆரம்ப வீடியோவில் ஒன்று சொல்லியிருந்தேன். நீங்கள் எப்படி ஒரு மனிதரை பார்க்குறீங்களோ அவர் அந்த அந்த பிரதிபலிப்பு தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் அவர் ஒரு நல்ல ஒரு மனுஷனா, அவர்கிட்ட நல்ல குவாலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டிஸ் தெரியும். இல்லை எடுத்தோடனே அவன் கெட்டவனாக தான் இருப்பான் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா கெட்ட குணங்கள் மட்டும்தான் அவருக்கு தவிர. ஸோ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு நன்றி எழுதும் போது தான் அதோட விஷயமே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்போது உறவுகள் சார்ந்த இப்போ நன்றி எழுதுனால உறவு சார்ந்த பிரச்சனையே இருக்காதா அப்படின்றது கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு நன்றி எழுத உங்களுக்கு அந்த மனிதர் மேலே உங்களுடைய கண்ணோட்டம் மாறும். ஸோ அந்த விஷயத்துக்காக தான். ஸோ இப்போ நம்ம அடுத்த ஸ்லைடில் பாருங்கள், நான் உங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நன்றி எழுதணுன்றது சொல்கிறேன் வாங்க. இப்போ இந்த ஸ்லைடில் பாருங்கள், என் பள்ளி படிப்புக்கு நிதி உதவி செய்து என் தந்தைக்கு நன்றி. அதே மாதிரி தினமும் எனக்கு உணவு தயார் தரும் என் மனைவிக்கு நன்றி. அதே மாதிரி என்னோட தொழிலுக்கு நிதி உதவி என் நண்பருக்கு நன்றி. ஸோ அதே மாதிரி நமக்கு யாரெல்லாம் என்ன மாதிரி உதவி பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். அப்பா, அம்மா, நம்ம நண்பர்கள், அப்புறம் நம்ம கூட அண்ணன் தம்பிகள், யாரெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்கும் நம்ம நன்றி சொல்லணும். தெரிஞ்சவங்களை கூட நீங்கள் நன்றி சொல்லலாம். ஆனால் அவங்க ஏதாவது உங்களுக்கு உதவி பண்ணியிருந்தாலுமே நன்றி சொல்லணும். ஸோ இப்போ உதவி பண்ணான்றது இல்லைங்க, முன்னாடி உதவி பண்ணியிருப்பாங்க. சின்ன வயசில் ஏதாவது சின்ன உதவி பண்ணாலுமே அது கூட நீங்கள் நன்றி சொல்லலாம். அவங்க பேர் எழுதி அவங்க பேர் போட்டு இதை மாதிரி நன்றின்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா, குழந்தை பருவத்தில் எனக்கு சேமிப்பு பணத்தை கொடுத்த என் தாத்தா, அவர் பேர் போட்டு நன்றின்னு சொல்லலாம். ஸோ உறவுக்கு நன்றி சொல்கிறதா என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் உங்களுக்குள்ள புரிதல் நல்லா நல்லா ஏற்படும். ஸோ முன்னாடி இப்போது அப்பா பையனுக்கு சண்டையோ, இல்லை மனைவி கணவனுக்கு சண்டையோ எது இருந்தாலுமே இந்த நன்றி எழுதுறதுனால அவங்களுக்குள்ள நல்ல புரிதல் கிடைக்கும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ள அன்பு அதிகரிக்கும். ஸோ 2 பேரும் நல்லா அன்பாக இருப்பீங்க. ஸோ இதுதான் இதோட பயன்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதுக்கு சொல்யூஷன் தரேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.